ரவை லட்டை விட எத்தனை மடங்கு சத்துக்கள் கூடிய இந்த சமபோசா மாவில் லட்டு எப்படி செய்ய போகிறோம் என்பதை பாதாம் முந்திரியை இறக்குனதுக்கு பிறகு பேரிச்சம்பழத்தையும் பிளம்ஸையும் வறுத்து வச்சு எனது சமையல் முறை மட்டக்களப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில் அமைந்துள்ளது. நான் இங்கு ஜெர்மனியில் வாழ்வதால் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திரிஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது சமபோசா மாவில் லட்டு. ரவை லட்டை விட எத்தனை மடங்கு சத்துக்கள் கூடிய இந்த சமபோசா மாவில் லட்டு எப்படி செய்ய போகிறோம் என்பதை தெளிவாக காட்ட போகிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது 800 கிராம் சமபோசா மாவு. இதோட 400 கிராம் உலர்ந்த தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூ கிடைக்கலன்னு சொன்னால் நார்மல் தேங்காயை துருவித்து வறுத்தெடுத்து கொள்ளுங்க. இதோட 100 கிராம் பிளம்ஸ், அதாவது உலர்ந்த திராட்சை பழம், 400 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், 250 கிராம் ப்ரௌன் சீனி, அதாவது கரும்பு சீனி 250 கிராம், 100 கிராம் முந்திரி பருப்பு, அதோட 100 கிராம் பாதாம் பருப்பும் எடுத்திருக்கேன். முக்கியமாக இதோட 2 டின் பால் எடுக்க வேணும். முதல்ல சமபோசா மாவை வறுத்தெடுத்து கொள்ள வேணும். சமபோசாவில் செய்யுங்க அல்லது திரிபோசா மாவுலையும் இந்த மாதிரி செய்யலாம். சமபோசா அல்லது திரிபோசா மாவை கொஞ்சம் சீனி போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து சுடுதண்ணியில் குழச்சித்து உருண்டையாக்கிட்டு பிள்ளைகளுக்கு அல்லது வயதானவர்களுக்கு கொடுக்கும்போது சில பேருக்கு அது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த மாவோட மனம் நிறைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த மாவில் லட்டு செய்து வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த மனமும் இல்லாமல் போயிடும். அதே நேரம் பிள்ளைகளுக்கு எப்போ இனிப்பு சாப்பிடணும் போல் தோணுதோ அந்த டைமில் இந்த லட்டை கொடுக்கலாம். பிள்ளைகள் மட்டுமல்ல, வளர்ந்தோர்கள், வயதானவர்கள் எல்லோரும் சாப்பிடலாம். மிகவும் ஊட்டச்சத்து நிரம்பிய லட்டு தான் செய்து காட்ட போகிறேன். அடுப்பை இளஞ்சூட்டில் வச்சு கொண்டு நல்ல நேரம் எடுத்து மாவை வறுத்தெடுத்து கொள்ளுங்க. அப்போ தான் மாவு கருகாமல் நல்லா வறுபடும். மாவு நல்ல ஒரு கோல்ட் கலர், அதாவது ஒரு பொன்னிறமாக மாறி வரும். இந்த டைமில் மாவை இன்னும் ஒரு சட்டியில் மாற்றி கொள்ளுங்க. அதேபோல் தேங்காய் பூவையும் வறுத்தெடுக்க வேணும். தேங்காய் பூ வறுக்கும் போதும் அடுப்பை இளஞ்சூட்டிலே வச்சு கொள்ளுங்க. தேங்காய் பூவும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்தெடுங்க. இந்த தேங்காய் பூ கிடைக்கலன்னு சொன்னால் தேங்காயை நல்ல சின்ன துருவலாக துருவித்து இந்த மாதிரி வறுத்தெடுத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் வறுக்கும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அடுப்பை சூட்டில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு சூட்டில் வச்சு அடிப்பிடிக்காமல் வறுத்தெடுத்து கொள்ள வேணும். தேங்காய் பூ இந்த கலர் வந்ததும் வறுத்து இறக்கி வச்சிருக்கிற சமபோசா மாவுடன் சேர்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பொருட்களையும் வறுத்து இறக்குனதுக்கு பிறகு சட்டியை ஒரு தடவை கழுவிட்டு திருப்ப காய விட்டுட்டு தான் மற்ற பொருட்களை வறுக்க வேண்டும். இப்போ சீனியையும் வறுத்தெடுக்க போகிறேன். சீனி சூடானதும் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும். இந்த டைமில் நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற சமபோசா மற்றது தேங்காய் பூவுடன் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. திரும்பவும் சட்டியை வச்சு காய விட்டுருக்கேன். சட்டி காஞ்சதும் ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து கொள்ளுங்க. நெய் மனம் பிடிக்காதவங்க பட்டர் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் மற்றது பாதாம் பருப்பையும் சேர்த்து வறுத்து கொள்ளுங்க. உண்மையிலேயே நெய் மனம் பிடிச்சவங்க நெய் சேர்த்து கொள்ளுங்க. நெய் மிகவும் சுவையாக இருக்கும். நான் வட்டர் தான் சேர்த்து கொண்டேன். நான் ஏனென்று சொன்னால் எங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு நெய் மனம் பிடிக்காது, அதால் வட்டர் சேர்த்து கொண்டேன். நான் நீங்கள் பிடிச்சவங்க நெய் சேர்த்து கொள்ளலாம். இந்த பதம் வந்ததும் இதை வேறொரு பாத்திரத்தில் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க.
பாதாம் முந்திரியை இறக்குனதுக்கு பிறகு திரும்பவும் சட்டியை கழுவிட்டு அடுப்பில் வச்சு காய விடுங்க. சட்டி காஞ்சதும் நெய் அல்லது பட்டர் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிற உலர்ந்த திராட்சையை வதக்கி கொள்ளுங்க. ப்ளம்ஸு ஓரளவு வதங்கினதும் வெட்டி வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் இதனுடன் சேர்த்து கொள்ளுங்க. பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்கிய பேரிச்சம்பழத்தையும் ப்ளம்ஸையும் வறுத்து வச்சிருக்கிற மற்ற பொருட்களுடன் சேர்த்து கொள்ளுங்க. சூட்டுடன் இருக்கும்போதே எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாதாம் பருப்பையும் முந்திரியம் பருப்பையும் உடலில் போட்டு குத்திட்டு இந்த கலவையுடன் சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதனுடன் 2 தேக்கரண்டி அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பு தண்ணியுடன் 2 டின் பாலையும் சேர்த்து சூடாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். கொதி எழும்பும் வரைக்கும் அடுப்பில் வச்சு அடிப்பிடிக்க விடாமல் துளாவிக்கொண்டே இருக்க வேணும். கொதி எழும்புனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க. இனி வீட்டில் நாங்கள் உளுந்தரைக்கிற கிரைண்டர் கப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கிரைண்டர் கப்புக்குள்ளே இந்த கலந்து வச்சிருக்கிற கலவையில் அரைவாசிக்கு வரும் வரைக்கும் அள்ளி போடுங்க. மூடித்து கொஞ்ச நேரம் அரைக்க விடுங்க. அதாவது கட்டியாக கிடக்கிற எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா அரைபடட்டும். இப்போ கிரைண்டர் கப்புக்கு வெளிப்புறமாக பார்த்தா விளங்கும் எல்லாம் நல்லா அரைப்பட்டுத்தண்டு சொன்னால் இந்த டைமில் கிரைண்டரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பால் விட்டு திரும்பவும் அரைக்க போகிறோம். பால் விடும்போது பார்த்து அளவுக்கு விடுங்க. அதாவது நாங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு எந்த அளவு பதம் தேவையோ அந்த அளவுக்கு பாலை ஊற்றினால் போதும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பாலை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கப்பில் போட்டு அரைச்செடுத்தாச்சு. எல்லாவற்றையும் அரைச்செடுத்து கொண்டாச்சு. இப்போ நல்ல லட்டு பிடிக்கிற பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு உருண்டையை உங்களுக்கு முதல்ல உருட்டி காட்ட போகிறேன். டின்பாலும் சூடாக விட்டு அரைச்சதால் நல்ல பசைத்தன்மையாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டியை எடுத்துக்கொள்ளலாம். இது லட்டு செய்தவுடன் இந்த மாதிரி உருட்டிட்டு நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் 1 கிழமை 2 கிழமைக்கு பிறகு நாங்கள் இதை வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சூடாக்கிட்டு தான் லட்டு பிடிக்கணும். அதை எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற லட்டு பொருட்களை எல்லாவற்றையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 10 உருண்டைகள் உருட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் அளவுக்கு எடுத்து மிக்ஸர் வலைக்க வச்சு சூடாக்குங்க. நல்லா சூடாக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. மாற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போதே சுட சுட பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த முட்டை சொக்குலாடையிற பெரிய மூடி பக்கம் வச்சு தான் லட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த மூடி சைஸ் பிடிச்சிருந்தால் இந்த மூடியிலேயே நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மற்றது இலகுவாகவும் செய்யலாம். உருட்டி எடுக்கிறத விட மிகவும் இலகுவாக செய்யலாம். முதல் தடவை சூடாக்கும் போது எத்தனை நிமிடங்கள் தேவைப்பட்டது என்பதை அவதானித்து கொள்ளுங்க.
அதே போல் திரும்ப சூடாக்கும் போதும் அதே அளவு நிமிடத்தில் விட்டு சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தடவை சூடாக்கிய மாவு முடிய கிட்டவா தான் மற்றதை சூடாக்க வேணும். ஏனென்று சொன்னால் எல்லாமே ஒரே அளவு சூட்டிலேயே லட்டு பிடிச்சி எடுத்துக்கொண்டால் தான் எல்லா லட்டும் ஒரே பதத்தில் இருக்கும். லட்டுன்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ரவை லட்டு தான். உண்மையிலே இந்த ரவை லட்டை விட இந்த சமபோசா அல்லது திரிபோசா மாவில் லட்டு செய்யும்போது மிகவும் சுவையாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இந்த லட்டுக்கு நாங்கள் சேர்த்து கொண்ட அத்தனை பொருட்களும் நமது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருட்களாகத்தான் இருக்குது. இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை செய்து வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்பதாலோ நாங்கள் சாப்பிடுவதாலோ உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் கிடைக்கும். எனது சமையல் முறை மட்டக்களப்பு கிராமத்து பாரம்பரிய முறையில் அமைந்துள்ளது. நான் இங்கு ஜெர்மனியில் வாழ்வதால் இங்கிருக்கும் சில சாப்பாடுகளும் இடையிடையே பதிவிடுவதுண்டு. அதைவிட நான் யோசித்து எனக்குள்ளே சில ஆரோக்கியமான உணவுகளும் நானாக உருவாக்குவதுண்டு. அதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தான் எனது சேனல் அமைந்துள்ளது. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.